கடந்த சில நாட்கள்ல இன்னும் 30 புதிய நபர்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கர்த்தர் வல்லமையாக செயல்படுகிறார். அது மகிழ்ச்சியான செய்தி. நன்றி. இன்னும் உதவிக்கு 2 மிஷனரி தேவை. கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோம். இத குறித்து பாஸ்டர் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். தைரியமா இருங்க. உங்களுக்கு நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். மிஷனரி இயக்கத்திலிருந்து ஏன் உங்களை வர சொன்னோம்னா, மிஷன் பீல் சுவிசேஷம் வேகமாக வளருகிறது. இன்னும் 2 ஊழியக்காரர்கள் தேவை. இதுவரை எங்களை கூப்பிட்டு இப்படி யாரும் கேட்டதில்லை. இது மிகவும் நல்ல செய்தி. நிச்சயம் உதவி செய்வோம். முதல்ல எங்க சபையிலிருந்தே யாராவது முன் வந்தால் அவர்களை உங்களிடம் அனுப்புறோம். நீங்கள் மிஷன் அமைப்புகள் அவர்களுக்கு தேவையான பயிற்சி கொடுங்க. இன்னைக்கு நம்ம மிஷனரி போன் பண்ணினாரு. அவருக்கு 2 மிஷனரி அங்கு தேவை. உங்களை யாராவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க தயாரா? உங்களுடைய முழு பொறுப்பையும் உங்க குடும்ப தேவையும் நம்ம சபை பார்த்துக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்க மிஷனரியா போகலாமா? நிச்சயமா. நல்லா யோசித்து ஜெபம் பண்ணி முடிவு சொல்லுங்க. ஒரு தடவை ஒப்பு கொடுத்தா திரும்ப மாத்த முடியாது. அப்பா அம்மா, நாங்கள் சில நாள்களாக ஜெபித்து வந்தோம். தேவன் எங்களை மிஷன் வேலைக்கு அழைக்கிறார் என்று உணர்கிறோம். நாங்கள் போகணும். அவருக்காக சேவை செய்யணும். என்ன பேசுறீங்க நீங்கள்? எல்லாத்தையும் விட்டு இப்படி போகணுமா? பயந்துட்டீங்களா? நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதே உங்களை தேவனுக்காக அர்ப்பணிச்சோம். நீங்களா அந்த அழைப்பை பெறணும்னு ஜெபித்தோம். மிஷனரியா போக பயப்படும் இந்த காலத்துல எப்படி நீங்க போவீங்கன்னு யோசிச்சோம். ஆனா இப்போ நீங்களே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. கர்த்தர் நமக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவர்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்களை உங்கள் கிருபையினால் நிரப்பும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் சுவிசேஷம் வெளிப்படட்டும். அந்த சபை மிஷனரி ஊழியம் செய்யறதால எங்க சபை விசுவாசிகளும் வெறும் ஆராதனை மட்டும் சபை இல்ல, சுவிசேஷ ஊழியமும் வேணும் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? சபைனா ஆராதனை நடத்தணும், அதுதான் உங்கள் பணி. சுவிசேஷ வேலை செய்ய ஏற்கனவே பல அமைப்புகள் இருக்கின்றன. எதுக்கு நீங்க இதை செய்றீங்க? நாங்க போய் சுவிசேஷ ஊழியம் செய்யல. ஊழியம் செய்யற மிஷனரிகளுக்கு சபை எதை செய்யணும்னு பைபிள் சொல்லுதோ அதை தான் செய்கிறோம். தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்றாரு, அந்த சபைக்கு அவர் சுவிசேஷம் சொன்னாரு. அந்த சபை மக்கதோனியா, அகாயா நாடுகளுக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். அதுதான் சுவிசேஷ சக்கரம். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை வாங்கி ரட்சிக்கப்பட்டு அறியாத மக்களுக்கு கொடுக்காம சுயநலமாக இருக்கிறோம். சிந்தியுங்கள். நடுத்தருவுக்கு வந்தாதான் இவருக்கு புரியும்.